எல்லோருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். ஹாப்பி சாபத். இந்த நல்ல தருணத்தை கொடுத்த தேவனுக்கு முதலாவது நன்றி ஏறெடுக்கிறேன். இந்த பாடத்திட்டத்திற்குள் நாம் செல்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, சுவாமி, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த இரவு முழுதும் நல்ல நித்திரை தந்து எல்லா தீங்கிலிருந்தும் எங்களை விலக்கி காத்து இந்த ஓய்வு நாளின் வேளையிலும் சுவாமி ஒரு சபை குடும்பமாக சமூகத்தில் அமர்ந்திருக்க கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரங்கள். இந்த காலாண்டின் இறுதி பாடத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில் இடைப்பட்டு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆழமான சத்தியங்களை எளிமையான விதத்தில் புரிந்து கொண்டு அதன்படி நாங்கள் நடக்க அபியாசிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஒரு மனதின் ஆவியை தாருங்க. சிந்தனைகள் சிதறாதபடிக்கு உம்முடைய சத்தத்தை மற்றும் நாங்கள் கேட்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நல் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த காலாண்டு முழுவதிலும் நாம் படித்து வந்த பாடம், புத்தகத்தின் தலைப்பு. ஓகே, நீங்கள் எல்லோரும் கரெக்டாக தான் சொல்கிறீங்கன்னு நம்புகிறேன், சத்தம் கம்மியாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த வாரத்தின் இது கடைசி இல்லையா, 13வது வார பாடம். இந்த பாடத்தில் நமக்கு ரொம்ப சிறப்பாக இந்த கன்க்ளூஷனை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இத்தனை நாள் நம்ம நிறைய பார்த்தோம் இல்லையா, நிறைய உருவகங்கள், நிறைய அடையாளங்கள், அதற்கேற்ற அதற்கு இணங்கி இருக்கிற ஒவ்வொரு சத்தியங்களையும் நம்ம பார்த்தோம். சரி, இந்த வாரத்துக்குரிய பாடத்தலைப்பு என்ன? கடைசி கால உருவகங்கள். சரி, ஒரு கேள்வி. எத்தனை பேர் இன்றைக்கி காலையில் எழும்பும்போது சீக்கிரமாக சர்ச்சுக்கு போகணும், எழணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே அலாம் வச்சிங்க, அலாம் வச்சு எந்திரிச்சிங்க? எத்தனை பேர் இன்றைக்கி காலையில் அந்த அலாம் அடித்தது, ஆனால் அதை கேட்டும் சரி இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஸ்னூஸ் பட்டன் அழுத்தி விட்டுட்டு மறுபடியும் படுத்திங்க? ஒரு சிலர். எத்தனை பேர் அலாம் பாட்டுக்கு 10 டைம் நம்ம ஸ்னூஸ் தூக்கத்துலேயே கையில் இப்படி அழுத்தி அழுத்தி என்ன பண்ணியிருப்போம், படுத்திருப்போம். எந்திரிச்சு பார்த்தா அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருக்கும். உங்களுடைய சிரிப்பே சொல்லுது, ஆமாம்மா நான் இந்த கேட்டகரி தான். எத்தனை பேர் அந்த அலாம் அடித்தா சரி, அது எவ்வளோ நேரம் அடித்தாலும் அதுவே இது ஸ்டாப் பண்ணாலும் சரி, நான் எந்திரிக்கிற நேரத்தில் தான் எந்திரிப்பேன் அப்படின்ட்டு நம்ம அமர எந்திரிச்சு வந்திருக்கோம். யோசித்து பார்த்துக்கங்க. சரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறோம் இல்லையா? அலாம் அடிக்கும் போது ஒரு சிலர் டக்குன்னு எந்திரிக்கிறாங்க, ஐயோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு எந்திரிச்சிருப்போம். சிலர் பரவாயில்ல இன்னும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் படுப்போன்ட்டு அழுத்தியிருப்போம். சிலர் அது எக்கேடா போட்டோம் நான் எந்திரிக்கும் போது தான் எந்திரிப்பேன். வெவ்வேறு விதமான ரியாக்ஷன் ஒரு சாதாரண ஒரு அலாம் கிளாக் அடிக்கும் போதே. இதே மாதிரி ஒரு காரியத்தை தான் நம்ம வேதாகமத்துலேயும் இன்னைக்குரிய பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அலாம் என்றது ஒரு எச்சரிக்கைன்னு நம்ம வச்சுக்கலாம், சரியா? அப்போ ஆண்டவர் எச்சரிப்பை கொடுத்தார். இந்த எச்சரிப்புக்கு யார் யார் எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? ரியாக்ஷனுக்கு என்ன தமிழ் வார்த்தைன்னு தெரியல, ஆனால் அவங்க எல்லாம் ரியாக்ட்னா உங்களுக்கு புரியுது இல்லையா? எப்படி அவங்க எப்படி செயல்பட்டாங்க அந்த வார்னிங் கிடைச்ச பிறகு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஒவ்வொருவரும் எப்படி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததில் அலாம் அடிக்கும்போது 3 வித்தியாசமான நபர்கள் இல்லையா? ஆமாம் தானே? எல்லோரும் என் கூட தானே இருக்கீங்க? உற்சாகமாக இருப்போமா? இது 13வது வாரம் இந்த பாடத்தின் என்னது ஒரு கன்க்ளூஷன் இல்லையா, நம்ம முடிவுக்கு வந்திருக்கோம். சரி, இதே மாதிரி ஒரு எச்சரிப்பு 1991வது ஆண்டில் கொடுத்துருந்தாங்களாம். என்ன ஒரு எச்சரிப்பு அப்படின்னா, என்ன ஒரு வார்னிங் அப்படின்னா, எந்த இடத்துல? பிலிப்பீன்ஸ் நாட்டில், சரிங்களா? பிலிப்பீன் நாட்டில் ஒரு மவுண்ட் பினாட்டபோ அப்படின்ற ஒரு அந்த மவுண்டனில் எரிமலை, அந்த வால்கானிக் இரப்ஷன் நடக்க போகுது. அதோடைய சிம்டம்ஸ் எல்லாம் அறிகுறி தெரியுது. ஸோ மக்கள் எல்லாம் என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த விட்டு வேறு சேஃபான இடங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், போங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த எச்சரிப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ மக்கள் என்ன பண்ணாங்க, அந்த எச்சரிப்புக்கு செவிசாயிச்சு. அவங்க எல்லாருமே ஒரு 2 லட்சத்துக்கு மேலே நிறைய எல்லாருமே சேஃபான பாதுகாப்பான இடங்களுக்கு அவங்க அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அவங்களும் பாதுகாக்கப்பட்டாங்க. இதே மாதிரி ஒரு எச்சரிப்பு, ஒரு எரிமலை வெடிக்க போகுது அப்படின்ற ஒரு வால்கானிக் இரப்ஷன் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்பாக ஒரு எந்த வருஷத்தில் அப்படின்னா 1986
5வது ஆண்டில் வந்து ஒரு எச்சரிப்பு. இது ஒரு இடத்துக்கு எங்கே அப்படின்னா கொலம்பியா நாட்டில் வந்து அர்மேரோ அப்படின்ற இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து இந்த எரிமலை வெடிக்க போகுது, நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கள், பாதுகாப்பான நிலைங்களுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனால் எல்லாரும் எப்படி இருந்தாங்களா, ரொம்ப அசட்டையா, அதெல்லாம் சும்மா நம்ம நாட்டில் எப்போவுமே அப்பப்போ வரும்னு சொல்லுவாங்க, ஆனால் என்ன பண்ணாது, வரும் ஆனால் வராது, அந்த மாதிரி இது வராதுன்னு சொல்லிட்டு மக்கள் எப்படி இருந்தாங்க, ரொம்ப அசால்ட்டாக பரவாயில்ல இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இருந்தாங்களா. ஆனால் சரித்திரம் சொல்லுகிறது 20,000க்கு மேற்பட்ட மக்கள் அந்த எச்சரிப்புக்கு செவி சாய்க்காதனால என்ன ஆனாங்களா, அந்த எரிமலை வெடிச்சப்போ அந்த சாம்பல்லையும் அந்த நெருப்புலையும் என்ன ஆனாங்களா, அவங்க மாண்டு போனாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த 2 இடங்களில் 2 வித்தியாசமான செயல்கள். எச்சரிப்பு ஒன்று தான், எரிமலை வெடிக்க போகுது. ஆனால் ஒரு சாரார் கவனிச்சாங்க, செயல்பட்டாங்க. இன்னொரு சாரார் அதை வந்து கண்டுக்கல, அவங்க மாண்டு போனாங்க. ஸோ இந்த 2 இதுலேயும் நம்ம கவனிச்சதில் வந்து வார்னிங். இப்போ 2 விதமான சாராரை தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன் இல்லையா. ஒருத்தர் எச்சரிப்புக்கு செவிசாய்ச்சாங்க, இன்னொருத்தர் அசட்டை செஞ்சவங்க இல்லையா. ஆனால் இன்றைக்கி நான் ஒரு 3வது சாராரையும் சொல்ல போகிறேன், சரிங்களா. அந்த எரிமலை வெடிச்சப்போ வந்து எத்தனை பேர் பாதிச்சிருப்பாங்க இல்லையா. அப்போ அவங்கள போய் என்ன பண்ணியிருப்பாங்க, போய் காப்பாற்றிருப்பாங்க. ஓடி அவங்களுக்கு வந்து யார் டாக்டர்ஸ், நர்சஸ் அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சுருப்பாங்க. இல்லை வந்து அந்த ஃபயர் இதுலேருந்து வந்து காப்பாற்றுறவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, போயிருப்பாங்க. அந்த ரெஸ்கியூ டீம் வந்து போயிருக்கோம். ஸோ இது 3வது சாரார் தன்னுடைய உயிரை பணயம் வச்சு மற்றவங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க முன்னே போயிருந்தாங்க. இதை வந்து கொஞ்சம் நம்ம ஒரு ஃபியூ நம்ம கூட இந்த ஒரு நிலையை வந்து அடைஞ்சிருக்கோம் இல்லையா. இந்த ஒரு சூழ்நிலை நம்ம வந்து கடந்து வந்திருக்கோம். என்ன ஒரு நேரம் அது, கோவிட் இல்லையா. கோவிட் டைமில் என்னாச்சு, நம்மெல்லாம் எங்கே இருந்தோம், எச்சரிப்புக்கு அடங்கணுமோ இல்லையா தெரில, பயந்து உள்ளே இருந்தோம் இல்லையா. வேறு வழி இல்லாமல் நம்ம வந்து நம்ம வீடுக்குள்ளே இருந்தோம். ஆனால் ஒரு சிலர் இன்னும் வெளியே என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, பனியில் இருந்தாங்க. யார் எல்லோரும் கோவிடை தாண்டி தானே வந்திருக்கோம். அப்போ ஏதோ நீங்கள் வேறு ஒரு ஏஜ்லேருந்து வந்த மாதிரி எல்லாம் அமைதியாக இருக்கீங்க. கோவிட்டில் யாரெல்லாம் வந்து நம்மளை பாதுகாத்துட்டு இருந்தா, டாக்டர்ஸ், நர்சஸ், ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ். சிம்பிளாக ஒரே வார்த்தையில் முடிச்சு, யாரெல்லாம் முன்னாடி இருந்து நமக்கு உதவி செஞ்சாங்களோ. காய்கறி விற்கிறவங்க கூட ஒரு சிலர் வந்து என்ன பண்ணாங்க, நமக்கு அவங்க ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர் மாதிரி நம்மளுக்கு சாப்பாடு கரெக்டாக நம்ம வீட்டுக்கே 100 ரூபாய் பேக் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா. எவ்வளோ ஹாப்பியாக எத்தனை பேர் அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி, பரவாயில்லையே வெளியே போய் வாங்கும்போது கூட அதிகமாகச்சு, ஆனால் அந்த 100 ரூபாய் பேக்கில் நிறைய இருந்துச்சுல்ல. ஆமாம், சரி. ஸோ அந்த சிச்சுவேஷன். ஸோ ஒரு சாரார் செவி சாய்க்கிறாங்க, 2வது சாரார் புறக்கணிக்கிறாங்க, 3வது சாரார் பாதுகாக்கிறதுக்காக அவங்க முன்னாடி போகிற ஒரு சாரார். ஸோ அவங்க தான் யார், ஹீரோஸ் இல்லையா. அந்த 3வது சாரார் தான் யார், ஹீரோஸ் என்று நம்ம பார்க்குறோம். சரி, வேதாகமத்தில் இப்படிப்பட்ட எச்சரிக்கைகள் வந்து உண்டா, இருக்கா? இப்போ நானும் உங்களை மாதிரி தான் பேசுவேன். வேதாகமத்தில் எச்சரிப்பு சாராரில் இருக்கா, எச்சரிப்பு இருக்கா? நான் இப்படி பேசினேன்னா உங்களுக்கு எவ்வளோ கடுப்பாங்க. ஓகே, நோவா எச்சரிப்பு இருந்தது. அப்புறம் வேறு என்ன எச்சரிப்புகள், நினிவே. அப்புறம் லெசனில் இல்லாதது சொல்லுங்கள், இப்போ முத்துது. அப்புறம் வேறு எச்சரிப்பு, யாருக்கெல்லாம் எச்சரிப்பு போச்சு, வார்னிங்ஸ். ஐயோ, இப்போ காட் நம்மளுக்கு தான் வார்னிங் கொடுக்கணும், நம்ம பைபிள்ஸை ரீட் பண்ணணும், இல்லைன்னா அவ்வளோதான் இல்லையா. ஓகே, நிறைய வார்னிங்ஸ், நிறைய எச்சரிப்புகள் வேதாகம் முழுவதிலும் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ இந்த வார்னிங்ஸ்லேருந்து ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரு, ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்குறாரு. இல்லை நம்ம வந்து பயப்படுறதுக்கு வார்னிங்ஸ் தராரா, இல்லை நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி வார்னிங் தராரா? இதெல்லாம் தெரிஞ்சும் நம்ம என்ன பண்ணுறது இல்லை, வார்னிங்ஸுக்கு செவி சாய்க்கிறது இல்லை. சில நேரத்தில் அந்த 2வது சாரார் போல் கொஞ்சம் அசட்டையாக, கொஞ்சம் பரவாயில்ல, ஒன்றும் ஆகாது, நமக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு நாம் இருப்போம். அப்போது வேதாகமத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி நினிவே காலத்துலேயும் பாபிலோன் தேசத்துக்கும் என்ன வந்தது, எச்சரிப்பு வந்துச்சு. ஆனால் 2 இடங்களும் எப்படி செயல்பட்டது, சேமாக செயல்பட்டாங்களா, வித்தியாசமாக செயல்பட்டாங்களா? ஒரே மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணாங்களா, இல்லை வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணாங்களா? ஒரே மாதிரியா? இல்லை,
வெவ்வேறு மாதிரி வித்தியாசமாக அவங்க வந்து என்ன பண்ணாங்க. ஆனால் இதில் என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா, இந்த 2 இடங்கள்லையும் நடந்த விஷயங்கள், கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு, அந்த எச்சரிப்பு நிமித்தம் வந்த அவங்களுடைய ரியாக்ஷன், அவங்களுடைய எதிர்முனை, அப்படிதான் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணுச்சு, எதிர்முனை. ஓகே, அந்த ரியாக்ஷன் வந்து இந்த 2 இது வந்து நமக்கு எப்படி கொடுத்துருக்கா, ஒரு ஃபோர் ஷேடோ, ஒரு முன் நிழலாக முன்கூட்டியே நமக்கு வந்து நம்மளுடைய நிலையை வந்து அவங்களுடைய ரியாக்ஷனில் நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு வேதாகமம் முன்னாடியே கொடுத்துருச்சு. அப்போ இன்றைக்கி நம்ம லெசனில் என்ன பார்ப்போம் அப்படின்னா, நான் இந்த 3 சாராரில் யார், சரியா? இந்த 3 இந்த உருவகங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உருவகத்தில் இந்த 3 சாராரில் நான் எந்த சாராரில் என்னை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம மைண்டில் ஒரு கேள்வியை வச்சுட்டே நம்ம இந்த பாடத்தை படித்தோன்னா நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். நமக்கு பிரயோஜனமாக இருந்தால் அடுத்தவங்களுக்கு நம்ம பிரயோஜனப்படுவோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு பார்ப்போம், ஓகேவா? ஸோ இந்த நினிவேவும் பாபிலோனும் 2 பேருக்கும் என்ன கிடைச்சிது, எச்சரிப்பு கிடைச்சிச்சு. 2 பேருமே வித்தியாசமாக அவங்க ரியாக்ட் பண்ணாங்க. எதற்கு அந்த எச்சரிக்கை கிடைச்சு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னா, ஆண்டவருடைய அந்த அழைப்புக்கு, த ஃபைனல் கால், கடைசியாக அவங்களுக்கு ஒரு சான்ஸ், கடைசியாக ஒரு எச்சரிப்பு, கடைசியாக ஒரு மெசேஜ் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவங்க எப்படி செயல்பட்டாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது இந்த கடைசி கால உருவகங்கள், தி இமேஜஸ் ஆஃப் தி எண்ட் அப்படின்னு பார்ப்போம். அப்போது வேதாகமத்தில் நம்ம தானியேல் புத்தகத்தில் வாசிக்கிற ஒரு ராஜ்யம் வந்து தன்னை பற்றி என்ன சொல்லிச்சு, நான் வந்து என்னவே ஆக மாட்டேன், அழிஞ்சே போக மாட்டேன். எந்த ராஜ்யம்? பாபிலோன் ராஜ்யம். ஆண்டவர் சொன்னார், தலைமட்டை தான் என்னது, தங்கம். அப்போ நீ ஒரு குறிப்பிட்ட காலம் தான் நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்ப. ஆனால் அவங்க என்ன அதை கேட்டுட்டு அந்த ராஜா என்ன பண்ணார், அந்த ஃபுல் சிலையை என்னவா மாற்றிட்டாரு. அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஆண்டவர் வந்து சொன்னார்னா அது அப்படி தான், நம்ம மாற்றினாலும் அது ஒன்றும் மாற போகிறதில்ல. அதாவது எப்படி ஆண்டவர் சொன்னாரோ அப்படி தான் நடக்கும். ஸோ நம்மளுடைய மூளையை சில நேரத்தில் வந்து சில விஷயங்களை சேஞ்ச் பண்ண பார்த்தா அது ஆகாது. இந்த ராஜாவை என்ன நினச்சார், நம்மளுடைய ராஜ்யெல்லாம் என்ன ஆகாது, என்னை யாராலையும் அசைக்க முடியாது, அந்த மாதிரி அந்த ராஜா நினச்சிட்டு ஃபுல்லாக கோல்டாக மாற்றுறாரு. தேவன் இந்த ராஜ்யத்துக்கு என்ன கொடுத்தாரு, எச்சரிப்பை கொடுத்தாரு. அந்த எச்சரிப்பு யார் மூலயமா கொடுத்தாரு, தீர்க்கதரிசி மூலயமா கொடுக்கிறார். அவங்களுடைய அழிவை குறித்து தீர்க்கதரிசி மூலயமா கொடுக்கிறார். யார் அந்த தீர்க்கதரிசி? தானியேல் தீர்க்கதரிசி. சரி, இப்போ யோனாவை வச்சு எந்த நகரத்துக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு, நினிவேக்கு கொடுக்குறாரு. ஆனால் இந்த தானியேலும் சரி, யோனா, கரெக்டாக, யோனாவும் சரி, 2 பேரும் ஃபஸ்ட்டு மெசேஜ் அவங்களுக்கு தானே கிடைக்கிது. எச்சரிப்பு மக்கள்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி இந்த 2 ப்ராஃபெட்ஸ் தீர்க்கதரிசிக்கு தான் கிடைக்குது. அப்போ இந்த 2 பேரும் வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணுறாங்க, சரியா? மக்கள் ரியாக்ஷனுக்கு முன்னாடி யாருடைய ரியாக்ஷன் வெளிப்படுது, அந்த தீர்க்கதரிசியோடைய ஒரு ரியாக்ஷன் நமக்கு தெரியுது இல்லையா? அப்போ தானியேல் என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு, போய் சொல்கிறாரு, அவரும் அந்த எச்சரிப்புக்கு அடங்கி அவர் வந்து இருக்கிறார். ஆனால் இதே யோனாவை பார்த்தீங்கன்னா என்னது, ஜஸ்ட் ஆப்போசிட். கேட்குறாரு, இவரே மைண்டில் ஒரு கால்குலேஷன், நான் எப்படி அங்கே போகிறது, அங்கே போனால் அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப கொடூரமானவங்க, ஏன் உயிருக்கு ஆபத்து, இந்த ஆண்டவருக்கு வேறு வேலை இல்லை, நம்மளை போய் அங்கே போக சொல்கிறாரு. சரி, ஆமாம் சாமின்ட்டு தலையை ஆட்டிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டு அவர் பயங்கர பிளான் போடுறாரு இல்லையா? எங்கே போகிறாரு, யோப்பாவுக்கு போகிறாரு. அங்கே போய் டிக்கெட்டு காசு கொடுத்து விலைக்கு வாங்குறாரு. அவருடைய பிரச்சனை இல்லை, காசு கொடுத்து டிக்கெட் வாங்குறாரு. வாங்கி போய் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ் இல்லையா, அங்கே தலைன்னு இருந்துச்சோ இல்லையோ, ஆனால் ஏதோ ஒரு அந்த டெக்கில் எப்படி ஸ்டெப் மாதிரி இருந்திருக்கோ அதில் நல்லா கம்ஃபர்டபுளாக படுக்கிறாரு. அந்த ஸ்டோரியெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? சரி, இவருடைய ரியாக்ஷனே வித்தியாசமாக இருந்துச்சு. ஆண்டவர்கிட்டருந்து தூரமாக விலகி போகிற ஒரு தீர்க்கதரிசியாக இவர் இருந்தார். ஆனால் இந்த எச்சரிப்பு இப்போ கொடுக்கப்பட்ட இடங்களை யோசித்து பார்ப்போம். தானியேல் கொடுத்த இடம் பாபிலோன், இதுக்கு நம்ம பிறகு வருவோம். அந்த பாபிலோன் நகரத்தில் யார் ராஜாவாக இருந்தார், நேபுகாத்நேச்சர் வந்து இருந்தார். ஆனால் இன்றைக்கி நம்ம பாடத்தில் இன்னொரு ராஜாவை குறித்து, பாபிலோன் ராஜா, கடைசி ராஜாவை குறித்து பார்க்க போகிறோம். 2வது ராஜா யார், நான் தப்பாக சொல்லிட்டனோ, சொல்லுங்கள். சரி, எச்சரிப்பு இருக்குது,
2 தீர்க்கதரிசி வந்துட்டாங்க நம்ம கேரக்டர்ஸு. இப்போ 3 ராஜாக்களும் உள்ள நுழையிறாங்க இல்லையா? சரியா? இந்த 3 ராஜாக்கள் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணாங்க, எப்படி செயல்பட்டாங்க, அந்த எச்சரிப்புக்கு கேட்டு அவங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 ராஜாக்கள் எப்படி செயல்பட்டாங்களோ அந்த செயல்கள் மூலிமா நாம் இப்போ இருக்கிற இந்த கடைசி காலத்தில் எப்படி நடந்துக்கலாம், நாம் இந்த 3 சாராருன்னு சொன்னல, இந்த 3 சாராரும் இந்த 3 ராஜாக்களுடைய செயல்கள் வழியாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் எந்த கூட்டத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் என்னையே வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு இவாலுவேஷன் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ ரெடியாக எல்லாருமே நம்மளை குறித்து நம்ம எங்கே இருக்கோன்னு தெரியணுமா? இந்த 3 இடத்துல நான் எங்கே இருக்கேன்ட்டு தெரியணுன்ட்டு ஆசை இருந்துச்சுன்னா பாடத்தை நம்ம கவனிப்போம். ஸோ இந்த வாரத்துக்குரிய ஒரு கேள்வி, இந்த கேள்வியை வச்சு தான் நம்மளுடைய பதில், நம்மளுடைய பாடம் நிறைவுக்கு வரும். சரியா? இந்த 3 அந்நியான மார்க்கத்தில் இருந்த ராஜாக்கள், ஆமாம் தானே? யாருமே வந்து கடவுளுக்குள்ளே இருந்த ராஜாக்கள் அல்ல, 3 அந்நியான மார்க்கத்தில் இருந்த இந்த ராஜாக்கள் எப்படி இந்த கடைசி கால நிகழ்வுகளில் நமக்கு ஒரு முன் நிழலாக அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல் ராஜாவை குறித்து பார்ப்போம். இந்த ராஜா யார் அப்படின்னா மனம் திரும்பின ராஜா. மனம் திரும்பின ராஜா யார் இந்த ராஜா? அதுக்கு முன்னாடி நினிவேல ஒரு ராஜா நேபுகாத்நேசர், அப்புறம் வருவோம். அவர் இன்னைக்கு ஸ்டோரியில் இல்லை, அவர் ஹீரோ கிடையாது இன்னைக்கு. மனம் திரும்பின ராஜா. இப்போ நம்ம 3 ராஜா பற்றி 3 இடங்களை பற்றி சொன்னோம். நினிவே, கரெக்ட் இருக்கீங்க, தெளிவாக தான் இருக்கீங்க. ஸோ நினிவே வின் ராஜா. இப்போது ப்ராஃபிட் வித்தியாசமாக செயல்பட்டார். அவர் வந்து போகமாட்டேன், இல்லை வந்து நான் வந்து வேறு வழி பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஏதோ கடவுளை ஏமாற்றலான்னு நினச்சிட்டு ஏமாற்ற போனார். ஆனால் அவர் ஏமாற்ற முடியல இல்லையா? ஆனால் அந்த ராஜா அதை கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ணுறாரு, அவர் வந்து செயல்படுறாரு இல்லையா? இப்போ யோசிச்சு பாருங்கள், சில இடங்களில் வந்து இந்த ஃபயர் பீப்புள் இருக்காங்க இல்லையா, ஃபயர் என்ன சொல்கிறது, அந்த ஃபயர் ஸ்டேஷனில் இருக்கிற பீப்புள் வந்து அவங்களுக்கு ட்ரில் கொடுப்பாங்க. எப்படி வந்து ஒரு பிரச்சனை வரும்போது எந்த பெல் அடிக்கப்படும், அந்த பெல் ரிங் ஆன உடனே அவங்களுக்கு என்ன தெரியும், ஓ இதுதான் வந்து எச்சரிப்பின் மணி, நம்ம வந்து எல்லாம் அலர்ட் ஆகிட்டோம், நம்மளோட திங்ஸ் எடுத்து டக்குன்னு அந்த இடத்துக்கு போகணும். அது என்னது, ட்ரில்லுக்காக அவங்களுக்கு பழக்கப்படுத்துறதுக்காக அடிக்கப்படுற மணி. உண்மையான எச்சரிப்பில் அவங்களுக்கு அந்த பெல் சத்தம் வந்து இதாகணும், அவங்க உடனே என்ன செயல்படணுன்ட்டு ட்ரைனிங் கொடுக்குற நேரம். இப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த நினிவே ராஜாவுக்கும் கிடைச்சது வந்து அப்படிப்பட்ட ஒரு நிலை தான். சரி, ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த ட்ரில்கான, புரியுதா நான் சொல்கிறது இல்லை குழப்புறேன்னா? ஒரு ட்ரைனிங் நேரத்தில் ஒரு பெல் அடிக்கிறாங்க, அந்த பெல் சத்தை கேட்ட உடனே நீங்களாம் இப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் தராங்க. சரியா? உண்மையாக அங்கே என்ன இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, ஜஸ்ட் ப்ராக்டிஸ் தான். அப்போது அந்த ப்ராக்டிஸ் ட்ரில் டைமில் அங்கே பிரச்சனையும் இல்லை, இவங்க செயல்படணும்னு அவசியமும் இல்லை. சரிங்களா? அப்போது ஆனால் இங்கே வந்து நினிவே பட்டணத்துக்கு வந்த அந்த எச்சரிப்பு மணி வந்து ஒரு ட்ரில்க்கு அடிக்கிற ஒரு மணியா இல்லை. ஸோ இட் வாஸ் நாட் அ ட்ரில். இது அது வந்து செயல்படக்கூடாமல் அமைதியாக இருக்கணுன்ற ஒரு நேரமும் கிடையாது. அப்போனா என்ன அர்த்தம், உண்மையான அது மணி, உண்மையான எச்சரிப்பின் நேரம். அப்போ மக்கள் எப்படி செயல்படணும், உடனடியாக அவங்க செயல்படணும் தான் அந்த எச்சரிப்பின் மணி வந்து அங்கே அடிக்கப்பட்டுச்சு. அப்போது இந்த ராஜா என்ன பண்ணுறாரு கேட்ட உடனே, சரி ராஜாக்கு முன்னாடி இந்த நினிவே பட்டணம் எப்படி இருந்துச்சு, ரொம்ப ஏழையான ஒரு பட்டணமா இல்லை, நல்ல ஒரு வல்லமையான ஒரு பட்டணம். அதுலேயும் குறிப்பிட்ட எப்படி ரொம்ப நல்லவங்க வாழ்கிற ஒரு தேசமா இல்லை, கொடூரமானவர்கள் இல்லையா, அநீதி செய்கிறவங்க ஃபுல்லாக அந்த நினைவே. அதனால தானே இந்த தீர்க்கதரிசி ஓடி போய் பயந்து அங்கே போகவே இல்லை இல்லையா? ஸோ அது கொடூரமான ஒரு இடம். அப்போ இந்த இடத்துக்கு என்ன நடந்தது, அந்த நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். யோனா 3:4. யாராவது சரி, யோனா அங்கே என்ன சொல்கிறாரு, இன்னும் எத்தனை நாள், 40 நாள் செல்லும், அதுக்கப்புறம் நீவே என்ன ஆகிடும், அழிக்கப்படும் என்ற இந்த எச்சரிப்பு அவங்களுக்கு கிடைச்சிருது. இப்போ இந்த எச்சரிப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஹீரோ யார், யோனா. ஏற்கனவே ஆண்டவர் சொன்னால் ஒழுங்காக போயிருக்கணும். இவர் காசு கொடுத்து பிரச்சனையை விலைக்கு வாங்கி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, அவருக்கு போக இஷ்டமே இல்லை. ஃபஸ்ட்டு இது
இரண்டாவது என்ன அப்படின்னா, இவர் வந்து ஆண்டவர் இந்த பக்கம் போனால் அவர் அந்த பக்கம் போனார், ஆப்போசிட் டைரெக்ஷன், எதிர்மறையாக அவர் வந்து செல்றார், ஆண்டவருடைய திட்டத்திற்கு மாறாக செயல்படுவது. மூன்றாவதாக அவருக்காக யார் காத்துட்டு இருந்தா? வாயை பழந்துட்டு ஒரு பெரிய மீன் அங்கே காத்துட்டு இருந்துச்சு இல்லையா? அப்போ அவரை ஒபே பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, ரைட்டர்ஸ் இதை வந்து எப்படி சித்தரிக்கிறாங்க அப்படின்னா, he had 3 days of submarine thinking. சப்மரைன்னா தண்ணிக்குள்ளே போய் ஒரு சப்மரைன் எஃபெக்ட் அவருக்கு கிடைச்சி அங்கே போய் யோசிக்கிற அளவுக்கு. நம்ம சிலர் பார்த்து சொல்வோம், எப்படி யோசிக்கிறீங்க, ரூம் போட்டு யோசிப்பீங்களா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இவர் எங்கே ரூம் போட்டார்? இவருக்கு ரூம் எங்கே? அந்த மீன் வயிற்றில் சப்மரைனில் அவர் போய் தன்னுடைய புத்தி தெளிவுக்காக அங்கே போய் அவர் யோசிச்சிருக்காரு. யோசித்த பிறகு தான் அவருக்கு வந்து புத்தி திரும்புது. அவர் வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறத நம்ம வந்து பார்க்கிறோம். சரி, கீழ்ப்படிஞ்ச இந்த யோனா தான் எங்கே வர்றாரு? நினிவேக்கு வந்து அந்த 40 நாள் செல்லும் நினிவே பட்டணம் என்ன ஆகும்? அழிக்கப்படும் என்ற அந்த எச்சரிப்பின் செய்தியை வந்து இவர் ரொம்ப பகிரங்கமாக இப்போ வந்து சொல்கிறார் இல்லையா? ஸோ இவர் எதிர்பார்க்கல என்ன நடக்க போகுதுன்றத வந்து இவர் என்ன பண்ணல, எதிர்பார்க்கல. இவர் நினச்சாரு, சரி நம்ம சொல்லிட்டோம், ஆண்டவர் சொன்ன மாதிரி, அவர் வாக்கு மாறாத தேவன் இல்லை, அவர் சொன்னது தான், அவர் செஞ்சிருவார், அழிச்சிருவாருன்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்திருப்பார் போல் கடவுள் மேலே. ஆனால் சில நேரத்தில் எதிர்பாராத விஷயம் நம்ம எதிர்பார்க்குறது சில நேரத்தில் நடக்காது இல்லையா? அப்போ ஏன் அப்படின்னா, நம்ம பார்க்குறோம் அந்த ராஜா இந்த எச்சரிப்பை கேட்ட உடனே என்ன பண்ணுறாரு, அந்த நாடு முழுவதிலும் எதை வந்து பிறப்பிக்கிறார்? ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். என்னத்துக்காக அழைக்கிறாரு? உபவாசத்திற்காக அழைக்கிறாரு. அவர் வெறும் அழைக்கல, அவரு கூட என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அந்த வஸ்திரத்தை எடுத்து என்ன அணிந்து கொள்கிறார்? ரட்டு உடுத்தி அவர் சாம்பலில் உட்காந்து, அப்படின்னா தன்னை தாழ்த்தி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கடவுள் சமூகத்தில் ஃபுல் நாடு வெறும் மக்களா? அங்கே இருக்கிற ஆடு மாடு எல்லாமே என்ன பண்ணுச்சான்? உபவாசிச்சது. எப்பயாவது பார்த்துருக்கீங்களா இந்த அனிமல்ஸ் வந்து ஃபாஸ்ட் பண்ணோன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? யாருக்காவது அந்த அனுபவம் இருக்கா? அனிமல்ஸ் கேன் தே ஃபாஸ்ட்? அவங்க வந்து சாப்பிடாமல் இருக்கிற. எங்களுக்கு இந்த அனுபவம் இருக்குது. எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருந்தது, அந்த ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அது என்ன பண்ணோம் அப்படின்னா, தேர்ஸ்டே ஆனால் சாப்பிடாது. அது ஏன் நாங்கள் நினைப்போம், ஃபஸ்ட் டைம் நினச்சோம் அது வந்து ஏதோ உடம்பு சரியில்லை போல் சாப்பிடல. ஆனால் கரெக்டாக அந்த தேர்ஸ்டே ஆச்சுன்னா அது சாப்பிடாது. என்ன பண்ணோன்னா, போய் புல் இருக்குல்ல, அந்த புல்லை சாப்பிடும், அதை வாந்தி எடுக்கும், வந்து படுத்துக்கும். இதுதான் பண்ணோம். எங்களுக்கு புரியல. அப்போ எங்கள் பாட்டி வந்து இது ஏன் தான் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்ட்டே அதுக்கு வந்து நான் அந்த இறைச்சி சிக்கன் ஏதோ ஒன்று செஞ்சு அதுக்கு வந்து கிட்ட ஸ்மெல் பண்ணுறது. அது இப்படி பண்ணிக்கிறோம் போகும்ப்பா, அதை வந்து ஸ்மெல் பண்ணாது. மற்ற நாளில் அது வந்து அதை கவும். ஆனால் அந்த தேர்ஸ்டே ஆனால் அது இது பண்ணாது. அது எப்படி தான் தெரியல. எங்கள் பாட்டி வேணும்ட்டே கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு படி வந்து அந்த பீஸை வந்து நல்லா பிசைஞ்சு அதோடைய வாயில் வந்து இப்படி தடவி விடுவாங்க. அப்போ கூட அது வந்து அதை அப்படியே துப்பிட்டு அப்படியே ரப் பண்ணிவிடும். அது வந்து அதை சாப்பிடாது. அப்போ தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம், அது எவ்ரி தேர்ஸ்டே என்ன பண்ணும், ஃபாஸ்ட் பண்ணும். ஸோ ஈவன் அனிமல்ஸ் ஃபாஸ்ட். அப்போ இங்கே வந்து இந்த நினிவே பட்டணத்துலேயும் அனிமல்ஸ் ஃபாஸ்ட் பண்ணிச்சுன்னா நம்புங்க, கண்டிப்பாக அதுவும் வந்து சாப்பிடாம இருந்துச்சு, அதுவும் கீழ்ப்படிஞ்சுது அப்படின்னு நம்ம யாரும் ஏதோ சொல்கிறீங்களா? இல்லை, ஓகே, சரி. இந்த நினிவே பட்டணத்தில் கொடுக்கப்பட்ட இந்த எச்சரிக்கையில் வந்து யாரெல்லாம் கீழ்ப்படிஞ்சா? ஆடு மாடு இருக்கிற எல்லா பிராணி, அங்கே ஏழை மட்டும் இல்லை, எல்லா பணக்காரங்க யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாருமே அந்த சத்தத்துக்கு செவி சாய்த்து ராஜா சொன்னதை வந்து அவங்க கீழ்ப்படுறாங்க. சரி, இப்போ இவங்களுடைய ரியாக்ஷன் பார்த்து கடவுள் வந்து என்ன பண்ணார்? ஏசப்பா வந்து எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? அவர் என்ன பண்ணார்? இவங்களுடைய இப்படிப்பட்ட ஒரு நிலையை பார்த்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தேவன் மனம் திரும்பினார். யார் மனம் திரும்பினார்? தேவன். எதுலேருந்து அவர் தப்பு செஞ்சு மனம் திரும்பல. அவர் ஒன்று சொன்னார் இல்லையா, நீ வந்து அழிய போகிறேன்னு சொன்னார். ஆனால் இவங்கெல்லாம் மனம் திரும்பின உடனே சரி இனிமேல் நான் அவங்கள என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன் என்ற அவருடைய அந்த தீர்மானத்துலேருந்து அவர் ஹீ ரிலண்டட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க என்ன பண்ணாங்க, செவி கொடுத்தாங்க இல்லைங்களா? சரி, இப்போ ஒரு கேள்வி, ஏன் இந்த ஒரு பாடம் இந்த காலாண்டில் கடைசியாக வரணும்? எத்தனையோ உருவகங்கள் இருந்துச்சு, ஏன் இந்த உருவகங்கள் நிறைந்த எச்சரிப்பு நிறைந்த இந்த உருவகங்கள் ஏன் நமக்கு இந்த குவார்ட்டரில் கடைசியாக வரணும் அப்படின்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா என்னது, ஏன் ஆண்டவர் வந்து இதை நமக்கு இந்த லாஸ்ட்டில் வச்சுருக்காரு?
இவ்வளோ நாள் கேட்டதெல்லாம் மறந்துருப்போம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஏதோ ஒட்டியிருக்கோம். ஒரு வேலை மறந்தாலும் இந்த லாஸ்ட் ஆனது இட்ஸ் அ வார்னிங். நம்ம இந்த 3 சாராரில் எங்கே இருக்கோன்னு நீ தெரிஞ்சுக்கோ, திருந்திக்கோ, ஆண்டவருடைய திட்டத்தை புரிஞ்சுக்கோ இல்லையா. ஆண்டவர் இதை நமக்கு கொடுத்துருக்கார். சரி, ஏன் அப்படின்னா நினிவே வந்து தேவனிடத்துலேருந்து அந்த எச்சரிப்பை பெற்றது, மனம் திரும்பினது. அதே போல் நமக்கு வந்து ரெவலேஷன் வெளிப்படுத்தல் 14:7 யாராவது வாசிங்க. இந்த உலகத்துக்கும் கடைசி வார்னிங். போதும். சரி, மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பின் வேலை வந்தது என்று நம்ம உணர்ந்து இதை எச்சரிப்பின் சத்தமாக நம்ம ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் இந்த காலாண்டின் கடைசி பாடமாக நமக்கு இது வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, இந்த ஒரே ஒரு சிமிலாரிட்டி தானா நினிவேவுடைய இந்த காரியத்துக்கும் நமக்கோ கடைசி காலத்துக்கும்? இந்த ஒரே ஒரு தான், நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, நம்ம வந்து அவருக்கு பயப்படணும், அது மட்டும்தானா? இன்னொரு காரியத்தை பார்ப்போம். இப்போ யோனா வந்து அந்த பிடிக்கப்பட்டார் இல்லையா, எல்லாரும் தட்டியே இங்கே என்ன நடக்குதுன்னு, என்ன தூங்கிட்டு இருக்க, எந்திரிச்சு மேலே கூப்பிட்றாங்க இல்லையா. அப்போ அவர் வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறார், அதை நம்ம வாசிப்போம். அவர் என்ன சொல்கிறாரு? நான் ஒரு இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம் வாசிங்க. என்ன சொல்கிறாரு? பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ ரொம்ப பயங்கரமாக எப்படி சொல்கிறார், ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக, ரொம்ப ஆட்டிடியூடோட, நான் ஒரு எபிரேயன். எப்படி சொல்கிறது கீழ்ப்படியில் ஓடிட்டு இருந்தார். ஆனால் வந்து எப்படி பந்தாவா சொல்கிறது, நான் ஒரு எபிரேயன். நான் யாரை தொழுது கொள்கிறேன்? வானத்தையும் பூமியத்தையும் சமுத்திரத்தையும் இதெல்லாம் ட்ரை லேண்ட் பூமி எல்லாத்தையும் உண்டாக்கினவரை நான் என்ன பண்ணுறேன், அப்புறம் நான் எப்படிப்பட்டவன் சொல்கிறார். இது தேவையா? இவ்வளோ யாராவது கேட்டாங்களா இவரை, நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தன்னை பற்றியே வந்து ரொம்ப இதாக நான் பக்தி உள்ளவன் என்று அவர் சொல்கிறாரு. ஆனால் இங்கே நம்ம அந்த ரெவலேஷன் இன்னொருத்தர் எடுங்க, 14:7 மிச்ச பகுதியை வாசிங்க. சரி, இப்போ பார்க்குறீங்களா அந்த ஒற்றுமையை பார்க்குறீங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஒற்றுமையை பார்த்தோம். யோனாக்கும் ஒரு எச்சரிப்பு, அங்கே நினிவேக்கு எச்சரிப்பு கிடைச்சது போல் நமக்கும் இந்த கடைசி காலத்தில் என்ன உண்டு? எச்சரிப்பு. நம்மளுடைய எச்சரிப்பு என்ன? தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, அந்த ஒரு எச்சரிப்பு. ரெண்டாவது என்னது? இவரும் என்ன சொல்கிறாரு? வானத்தையும் பூமியை படைச்ச ஆண்டவர் இல்லையா. இங்கேயும் நம்ம அந்த ரெவலேஷன்லேயோ கடைசியில் வானத்தையும் பூமியையும் சேம் இல்லையா. ஸோ அதே தான். ஸோ சேம் எச்சரிப்பு நமக்கும் இன்னைக்கு வருகிறது. அப்போ இந்த எச்சரிப்பு யோனாக்கு எங்கே வந்து தெளிவாக புரிஞ்சிச்சு? அந்த புயலின் மத்தியில் தான். சில நேரத்தில் எல்லாம் நார்மலாக இருக்கும்போது நம்மளுக்கு ஒன்றுமே மண்டையில் ஏறுறது இல்லைல்ல, நல்லா இருக்குது, நம்ம வந்து ரொம்ப கூலாக இருக்கும். பிரச்சனைன்னு வரும்போது ஒரு அப்படியே புயல் நம்ம வாழ்க்கையில் வரும்போது தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார், என்னை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் நமக்கு எல்லா வசனங்களும் ஞாபகம் வரும். எப்போ? நமக்கு ஒரு புயலில் நம்ம இருக்கும்போது, புயலின் மத்தியில் இல்லையா. அப்போ அந்த நேரத்தில் தான் இவருக்கும் வந்து ஞாபகம் வந்தது போல் நமக்கும் இன்றைக்கி அப்படி தான். என்ன கொஞ்சம் சிச்சுவேஷன்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட். நம்ம சப்மரைன் அனுபவத்தில் போல் ஆனால் வேறு மாதிரி இதில் வந்து நம்ம அனுமதிக்கப்படுகிறோம். ஸோ இந்த காரியத்தை வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த நினிவே பட்டணம் என்ன பண்ணுது? மனம் திரும்பினதுனால அவங்களுக்கு என்ன உண்டு? ஒரு வசனத்தை வாசிப்போம். ரெவலேஷன் 18:4. சரி, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அந்த பாவங்களை நீ அகப்படாதபடிக்கு அவளை விட்டு வெளியே வா. அப்போ அந்த நினிவே பட்டணத்துக்கு அந்த எச்சரிப்பு கிடைச்சணும். அவங்க வெளியே வந்தாங்களா? அவங்களுடைய அந்த பாவத்துலேருந்து வெளியே வந்தாங்களா? வந்தாங்க. அதனால அவங்க காக்கப்பட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, சில நேரங்களில் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் சொல்லி இந்த நபர் வந்து திருந்த போகிறாரா, இல்லை நான் கம்ஃபர்டபுளாக இருக்கோம், எங்கே மக்கள் கேட்க வருவாங்களோ அந்த கம்ஃபர்டபுளான ஏரியாவுக்கு போக தான் நாம் நினைக்கிறோம். ஆனால் அதிக நேரம் நம்ம என்ன யோசிக்கிறோம்?
இவங்கள்ட்ட நான் சொல்லி இவங்கெல்லாம் கடவுளை ஏற்றுக்குப்பா, அதுக்கு எதுக்கு சும்மா டைம் வேஸ்ட் சொல்லிக்கிட்டு அப்படின்னு நம்ம சொல்லாமலேயே விட்டுடுறோம். ஆனால் தேவன் நமக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்னன்னா, இருக்காங்கப்பா, நீ அதை பற்றி கவலைப்படாத, நீ போய் சொல்ல வேண்டியது சொல்லு. எனக்காக கேட்குற அநேக ஜனங்களும் நாடுகளும் இடங்களும் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். அதுக்கு ஒரு மேலான உதாரணம் எது? நினிவே பட்டணம். யோனா என்ன நினச்சாரு? இதெல்லாம் திருந்தாத ஜன்மங்கள், இதெல்லாம் வந்து திருந்தாது, நம்மளை வேணால் கொண்டு போடுமே தவிர திருந்தாதுன்னு நினச்சிட்டு இவர் போகல. ஆனால் ஆண்டவர் அவங்களுடைய ரியாக்ஷனை காட்ட வச்சார் இல்லையா? யார் பார்த்தா அதை? அப்போயாச்சும் அந்த யோனா என்ன பண்ணோம்? திருந்தி இருக்கணும். ஆனால் அப்பயும் அவருக்கு என்னது? கோபம். அது எப்படி? அவர் காட் ஒன்று சொன்னார், ஆனால் அதை செய்யலை. கோபமாக போய் எங்கே உட்கார்றாரு? ஆமனுக்கு செடிக்கு உட்காந்துட்டு அங்கே காட் அவருக்கு ஒரு பாடத்தை அங்கே வச்சிருக்கிறார். ஸோ இன்றைக்கி நமக்கு இந்த சூழ்நிலையிலேருந்து கிடைக்கிற ஒரு பாடம் என்ன அப்படின்னா, நிறைய இடத்துல யாரோ இருக்காங்க, கேட்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, சொல்கிறதுக்கு தான் அறுவடை மிகுதி ஆட்களோ குறைவுன்னு ஆண்டவர் வசனம் சொல்கிறார். நிறைய பேர் இருக்காங்க, ஆண்டோடைய சத்தியத்தை கேட்டு ஏற்றுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நம்ம தான் போய் சொல்லலை அப்படின்ட்டு இந்த ஒரு பகுதி நமக்கு சொல்லி கொடுக்குது. சரி, அப்போ தேவனுடைய ஒவ்வொரு தெய்வீக ஒரு எச்சரிப்பின் செய்தி என்றது நமக்குரிய ஒரு தருணம். இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த டிவைன் வார்னிங் வந்து உங்களுக்கும் எனக்கும் என்னது? ஒரு சந்தர்ப்பம், நாம் மனம் திரும்புறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் என்று நம்ம பார்க்குறோம். சரி, பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம்? சாப்பாடு சாப்பிடும்போது யாராவது பிள்ளை ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்குன்னா அடுத்தவங்களுக்கு கொடுத்து சாப்பிடணும். அதுக்கு ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இல்லை, இங்கிலீஷில் சொல்லுவோம். எல்லாட்டும் பகிர்ந்து, ஷேரிங் இஸ் கேரிங் இல்லையா? நம்ம ஷேர் பண்ணால் நம்ம கேர் பண்ணுறோன்னு அர்த்தம். ஆனால் இந்த பாடத்தில் அதுக்கு ஆப்போசிட் நம்ம சொல்ல போகிறோம். கேரிங் இஸ் ஷேரிங். நீங்கள் மற்றவங்கள் மேலே அக்கறை இருந்துச்சுன்னா இவங்க அழிஞ்சு போகக்கூடாது, இந்த உலகத்திலேயே சாத்தனோட அழியக்கூடாது, உங்களுக்கு அவங்க மேலே அக்கறை இருந்தால் அவங்களும் பரலோகம் வரணும் அப்படின்னா இன்றைக்கே என்ன ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எதனால ஷேரிங்? அவங்க மேலே என்ன இருக்கணும்? கேரிங். இன்றைக்கி நமக்கிட்ட என்ன இல்லை? கேரிங் இல்லை. நீ எக்கிடாப்போ, நீ பண்ணுறதுக்கு நீ அனுபவி, நான் ஒழுங்காக இருந்துக்கிறேன், நான் சரியாக இருக்கேன் அப்படின்ற ஒரு செல்ஃபிஷான கிறிஸ்டியன் லைஃப் நமக்கு வேண்டாம். கேரிங்கு ஷேரிங்காக நம்ம மாற்றுவோம். உங்களுக்கு அடுத்தவங்க மேலே கேர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க? ஆண்டோடைய வார்த்தையை நீங்கள் சொல்லாமல் விட மாட்டீங்க. எப்படியாச்சும் அவங்கள்ட்ட என்ன பண்ணிடுவீங்க? சொல்லி அவங்க மனம் திரும்புகிறாங்களோ இல்லையோ, கேட்குறாங்களோ இல்லையோ, அது உங்களுடைய பங்கு கிடையாது. சொல்கிறது மட்டும்தான் நம்மளுடைய பங்கு. கேட்குறதும் கேட்காததும் அவங்களுக்கு கிடைச்ச ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் இல்லையா? கேட்டாங்கன்னா லாபம் தானே, கேட்கலன்னா உங்களுக்கு ஒரு நஷ்டம் கிடையாது. சொன்னதுக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிளெஸ்ஸிங் இருக்குல்ல. ஸோ நம்ம வந்து பிறரை வந்து என்ன பண்ணுவோம்? அக்கறையோடு நம்ம பார்ப்போம். நிச்சயமாக தேவனுடைய வார்த்தையை அவங்களுக்கு சொல்கிறதுக்கு இன்னும் அது உதவியாக இருக்கும். சரி, இது பார்த்தது முதல் ராஜா. இந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜா? மனம் திரும்பின ராஜா. நம்ம இந்த கூட்டத்தில் இருக்கோமா? யோசிச்சுக்கோங்க, பதில் சொல்ல வேண்டாம். இரண்டாவது ராஜா. இந்த ராஜாவுக்கு நான் என்ன பேர் வச்சுருக்கேன்னா கேலி ராஜா. என்ன ராஜா? கேலி ராஜா, த மாக்கிங் கிங். இவருக்கு வந்து கேலி பண்ணுறது தான் அவ்வளோ பிடிக்கும். அது ஸ்பெஷலாக கடவுளையும் கடவுளுடைய ஜனங்களை வந்து கேலி கிண்டல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். சரி, நீங்கள் எப்போயாவது வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில குற்றவாளிகள் அவங்க நல்லா பயங்கரமாக வந்து ஒரு பார்ட்டியோ ஒரு ஃபீஸ்ட் விருந்து பார்ட்டி டைமில் அந்த குற்றவாளி வந்து நல்ல ஏதோ குடிச்சு ரொம்ப போதையாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து மரணம் வந்துருச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அப்போ அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும்? அவங்களுக்கு அந்த எச்சரிப்பின் சத்தமே கேட்டிருக்காது, பிரச்சனை வருதுன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இல்லை, ஒரு சாரார் எப்படி இருந்திருப்பாங்க? தெரிஞ்சிருக்கோம் நம்ம எப்படி இல்லீகலாக இப்படியெல்லாம் செய்கிறோம், நம்மளுக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு கூட சிலர் என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த பாவத்தில் ஈடுபட்டுட்டே இருந்திருப்பாங்க இல்லையா? சரி, இதே ஒரு இது வந்து இந்த கேலி ராஜா குறித்து நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியுது. வேதாகமம் இதே ஒரு சிமிலரான ஒரு விஷயத்தை வந்து நமக்கு சொல்லி கொடுக்குது. இது எங்கே பார்க்கணும்? நம்ம இப்போ தான் வரும். எந்த ராஜா? பாபிலோனுடைய கடைசி ராஜா. அந்த ராஜா பேர் பெல்ஷாத்சார். ஓகே, பெல்ஷாத்சார். ஓகே ஓகே, ஆங்கிலத்தில் பெல்ஷாத்சார் அப்படின்னு இருக்கு. ஸோ நான் எந்த ப்ரொனன்சியேஷன் இருந்தாலும் ஏற்றுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் நான் கேலி ராஜா பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன், சரியா? ஸோ அது அவங்கள மைண்டில் வச்சுக்கோங்க. இவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? ரொம்ப பண்புள்ள மனுஷனாக இருந்தாரா? எப்படி சொல்ல? அரகண்ட்டுக்கு தமிழில் என்ன சொல்வீங்க? அரக்கன். அரகண்ட், அரக்கன். ஓகே, கொஞ்சம் இல்லை,
அராஜகம் உள்ளவன், கரெக்டா? இருமாப்பு. சரி, அப்போ உங்களுக்கு நல்லாவே தர அரகன்னா எவ்வளோ தமிழில் எத்தனை எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஓகே, அந்த ராஜா அப்படிப்பட்டவர். இவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா விருந்து பண்ணுறது, பார்ட்டி. த பார்ட்டி அனிமல் சொல்லுவாங்க இந்த காலத்தில் வந்து த பார்ட்டி அனிமல், சும்மா பார்ட்டி பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் அவருடைய ஆவிக்குரிய இது வந்து புத்தி எப்படி இருந்துச்சு, ரொம்ப ஏழை, ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இவர் வந்து என்ன பண்ணுறாரா, இவருக்கு வந்து என்னெல்லாம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து சரித்திரம் தெரிஞ்சிருந்துச்சா, அவருடைய தாத்தா பற்றி, கடவுள் அவங்கள வந்து எப்படி நடத்துனாங்க, இதெல்லாம் வந்து இந்த ராஜாக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? இருக்கீங்களா இல்லையா? எல்லாரும் இருக்கீங்களா இல்லையா? இருக்கீங்களா இல்லையா? இருக்கு. ராஜாக்கு தெரியல, நீங்கள் இங்கே இருக்கீங்க தானே, லெசனில் இருக்கீங்க தானே. ஓகே, ஸோ இந்த ராஜாவுக்கு ஃபுல் ஹிஸ்ட்ரி தெரியும். அவங்களுடைய ராஜ்யத்தில் இதுக்கு முன்னாடி தாத்தா நேபுகாத் நேசர்ட்டேருந்து எல்லா ஸ்டோரிஸும் அவர் தெரிஞ்சிருக்கோம். அப்போ இவர் வந்து ஹி நியூ, அவங்க தாத்தாக்கு இந்த ஜீவனுள்ள தேவன் என்ன செஞ்சாருன்னு யாருக்கு தெரியும்? இந்த ராஜா பெல்ஷாசர், இந்த கேலி ராஜாக்கு தெரியும். அவருக்கு தெரியும் எதுவும் விழப்போகுது, பாபிலோன் ராஜ்யம் விழப்போகிற அந்த ஒரு செய்தியும் இவருக்கு என்ன பண்ணும், நல்ல தெளிவாக தெரியும். ஆனாலும் இவர் எப்படி இருந்தார், இவர் எப்படி ரியாக்ட் பண்ணார், எல்லாம் தெரிஞ்சிருந்துச்சு. ஆனால் எப்படி ரியாக்ட் பண்ணார், அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு மாதிரி தானே, அதெல்லாம் ஒன்றும் வராது, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்ட்டு ஒரு விதமான அவருடைய கேலி நிறைந்த ஒரு இது. இவர் என்ன பண்ணார், இன்னும் ஒரு படி எதிரில் போய் என்ன பண்ணுறாரு, எச்சரிப்பு, இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி எல்லாம் தெரிஞ்சும் இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம ஜாலியாக இருக்கலாம், இன்னும் பார்ட்டி பண்ணலாம், இன்னும் விருந்துக்கு நம்ம ஏற்பாடு பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்தினாரா? வெறும் பார்ட்டி மட்டும் பண்ணாரா? அந்த பார்ட்டிக்கு என்ன எடுத்துகிட்டு வந்தாரா? விருந்துக்கு தேவாலயத்துலேருந்து இருக்கிற பொற்பாத்திரங்களையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஒரு படி அவர் வந்து போகிறாரோ அதையும் எடுத்துகிட்டு வந்து அவர் அந்த வந்து பயன்படுத்துகிறது. அவர் எவ்வளோ அவர் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப வந்து லைக் தெரிந்தும் அவர் வந்து துணிகரமாக அதை வந்து செய்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஆனால் துணிகரத்தின் ஆவி இந்த கேலி ராஜா கிட்ட இருந்துச்சு. என்ன நடந்துச்சு இப்போ யோசிச்சு பாருங்கள். ஒரு இடத்துல வந்து பயங்கரமாக மியூசிக், பயங்கரமாக விருந்து போயிட்டுருக்கு, மியூசிக் இருக்குது, லைட்டிங் இருக்குது, எல்லாம் இருக்குது. திடீர்னு எல்லாமே அப்படியே கப்பு சுப்புன்னு ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ் மாதிரி அப்படியே அமைதியான ஒரு நிலை. அந்த நிலை தான் எங்கே நடக்குது. எல்லாம் கோலாகலமாக நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபுல் கை கூட இல்லை, அது ஜஸ்ட்டு இவ்வளோ தான் இருந்திருக்கும் இல்லையா. அந்த ஒரு கை வந்து எங்கே எழுதுது, விரல், கை விரல் மட்டும் இருக்குது. அந்த விரல் என்ன பண்ணுது, எழுதிட்டுருக்கு. எப்படி இருக்கோ இப்போ நான் பேசிகிட்டே இருக்கேன், என் பின்னாடி ஏதோ ஒரு விரல் அங்கே எழுது. நீங்கள் என்ன பார்ப்பீங்களா, அதை பார்ப்பீங்களா? அதை பார்த்து நீங்கள் எப்படி இருப்பீங்க, இப்போ என்ன சொன்னால் என்ன கதி கலங்கி உட்காருப்பீங்க இல்லையா, வெளியே போவீங்களா, இல்லை என்ன சத்தம் போடுவீங்களா தெரியல. அப்போ இந்த மக்கள் அங்கே நல்லா விருந்து சாப்பிட்டுட்டு ஆஹா ஓஹோன்ட்டு இருக்கும்போது ஒரு கை விரல் வந்து அங்கே எழுதுறத பார்த்து எல்லாம் அப்படியே சைலன்ஸ், அப்படியே அமைதியாக இருக்கும். அது என்ன எழுதுனது, மெனே மெனே தெக்கேல் உப்பார்சேன். அப்போ அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா மெனே மெனே, இந்த வார்த்தைக்கு என்னது, ராஜ்யத்தை பற்றியா இல்லையா. இங்கே வந்து நம்பர்டு அப்படின்னு ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க. மெனே நம்பர்டு அப்படின்னா ஹிஸ் டைம் வாஸ் ஓவர், உன்னுடைய நாட்கள் எண்ணப்பட்டிருக்கு, ஓகேவா. ரெண்டாவது தெக்கேல், அவருடைய அந்த கேரக்டர், அவருடைய குணாதிசயங்கள் தராசில் என்ன பண்ணியிருக்கு, நீ தராசில் குறைய காணப்பட்டாய். பாட்டு பாடுறோம்ல, நீ தராசில் குறைய காணப்பட்டாய். அடுத்து உப்பார்சன், டிவைடட், உன்னுடைய ராஜ்யம் என்ன ஆக போகுது, அது வந்து முடிய போகுது, வேற ஒரு ராஜ்யம் வந்து அதை வந்து மேற்கொள்ள போகுது. அப்போ இந்த 4 வார்த்தை தான், அந்த 4 வார்த்தை என்ன சொன்னது, உன்னுடைய நாட்கள் என்னப்பட்டது, நீ தராசில் குறைய காணப்பட்டாய், உன்னுடைய ராஜ்யம் அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 வார்த்தைகள் வந்து அங்கே சொல்லிச்சான். யோசிச்சு பாருங்க, பார்ட்டி மூடில் இப்படி ஒரு எச்சரிப்பு அங்கே வருகிறது. கொஞ்ச நேரத்தில் அந்த கோலாகலமான ஒரு நேரம் வந்து எப்படி மாறுது, அழுகையும் இல்லையா, அழுகிறதுக்கு கூட அவங்க உயிரோடு இருந்தாங்களான்னு தெரியல. எல்லா இடத்துலையும் என்ன பிணம்தான் கிடத்திருக்கோம். எல்லாருமே அவங்க அழிஞ்சிட்டாங்க. யார் உட்பட, ராஜா உட்பட அங்கே அழிவு, அந்த ராஜ்யமும் அது முடிவுக்கு வந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்டோரி
ஏன் மறுபடியும் அதே கேள்வி, இந்த ஸ்டோரி ஏன் இந்த குவார்ட்டரில் கடைசியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். பெல்ஷாசார் அந்த கேலி ராஜா போல் இன்னைக்கு நம்ம கூட, நமக்கும் என்ன தெரியும்? ஹிஸ்ட்ரி தெரியுமா? நம்ம பாவங்களுக்காக யார் வந்தான்னு தெரியுமா? யார் மறிச்சான்னு தெரியுமா? தெரியலையா? இல்லை, அமைதியாக இருக்கிறது பார்த்தா தெரியல. தெரியுமா? தெரியும். நம்மளை மீட்டு எடுக்கிறதுக்காக நம்மளை மறுபடியும் பரலோகம் கூட்டிகிட்டு போக யார் வரப்போகிறான்னு தெரியுமா? தெரியும். யார்? ஏசு கிறிஸ்து வரப்போகிறாங்க. அது முதல் முறையா ரெண்டாவது முறையா? இரண்டாவது முறை. எல்லா சத்தியமும் நமக்கு தெரியும். ஓய்வு நாள் எந்த நாள்? 7வது நாள். ஏன் முதல் நாள் நம்ம செலிப்ரேட் பண்ணுறதில்ல? அது உயிர்த்தெழுந்த நாள். ஆண்டவர் எந்த நாளை சொல்லியிருக்காரு? 7ஆம் நாள் தான். எல்லாம் உங்களுக்கு என்ன கொஷின் கேட்டாலும் இப்போ எல்லாருமே டக்கு டக்குன்னு பதில் சொல்லும். இது எல்லா சத்தியமும் நமக்கு தெரியும். ஆனால் இன்னும் இந்த கேலி ராஜா போல் இன்னும் நம்மளுடைய ஸ்டைலில் இன்னும் விருந்துகளும் இன்னும் பார்ட்டி பண்ணிகிட்டே இருக்குமா? அதெல்லாம் சத்தியம் தெரியும். அதெல்லாம் இவ்வளோ சீக்கிரம்லாம் ஏசப்பா வரமாட்டார். நான் 10வது படிக்கும், நானே 7வது படிக்கும்போது சொன்னேன், ஏசப்பா 10வது படிக்கும்போது வந்துட்டா போதும்னு நினச்சேன். என் பிள்ளையே 10வது வரப்போகுது, இன்னும் 2வது பிள்ளையே 10வது இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் வந்துடும். இன்னும் ஏசப்பா வரக்கான அதெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் வரமாட்டார் இல்லை? அப்படி தானே நம்ம மனநிலை ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் ஆண்டவர் வர்றதுக்கு. நாமளும் இன்னும் நம்மளுடைய வேலைகளில் இன்னும் விருந்தில் தான் நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கோம். எச்சரிப்பை இந்த கேலி ராஜா போல் ஆண்டோடைய வார்த்தைகளை எத்தனை டைம் நம்ம ஏளனமாங்க. இதெல்லாம் நடக்காது, இவ்வளோ சீக்கிரம் நடக்கும், ஆனால் இப்போ இல்லை, இன்னும் டைம் இருக்குது அதுக்கு, அப்புறம் திருந்திக்கலாம் அப்படின்ட்டு நம்ம இந்த ராஜா போல் இருக்கோமா? சிந்திக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, யாரெல்லாம் இதை புறக்கணிச்சாங்களோ கேலி பண்ணாங்களோ அவங்களுக்கு என்ன முடிவு என்ன வந்துச்சு? அழிவு. நமக்கு அப்படி வேணுமா? ஐயோ வேணாம், சாபத்தில் போய் என்ன அழிவை பற்றியெல்லாம் பேசல. அப்படியா? நம்ம கேட்கலன்னா நமக்கும் இதுதான் சரியா, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. வெளிப்படுத்தல் 18 நம்ம வாசிக்கிறோம். யாராவது வாசிங்க 18:7-10. சரி, இப்போ இந்த வசனத்தை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைல்ல. எல்லாம் கிளியராக தெளிவாக நமக்கு அங்கே போட்டிருக்கு. அது எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் என்ன வரும்? கண்டிப்பாக அழிவு வரும். அவளோட சேர்ந்து யாரெல்லாம் இணைந்து செயல்பட்டாங்களோ அவங்களுக்கும் அது நேரிடும். இது யார் செய்வா? ஜீவனுள்ள தேவன் செய்வார். அப்போது இந்த இடத்துல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இக்னரன்ஸ் டியூ டு அன்அவேர்னஸ் அப்படின்னா அறியாமையால் ஏற்படும் அறியாமை. சரிங்களா? இந்த இடத்துல அந்த அறியாமை, நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கா? அறியாமை இருக்கா? இல்லை. இருக்கா? இருக்குது. கொஞ்சம் இக்னரன்ஸ் இருக்குது இல்லையா? அதனால நமக்கு என்ன ஓடும்? அந்த நம்மளுக்கு அந்த என்ன ஒரு துரிதமான செயல் நடக்க போகுது அப்படின்ற ஒரு பயம் நமக்கு இன்னும் இல்லை. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? இக்னோர் பண்ணிக்கிட்டே போகிறோம். ஆனால் இன்னொரு ஒரு அறியாமை இருக்குது. அது எதனால் ஏற்படுறது? பெருமையினால் ஏற்படுறது. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்ற ஒரு பெருமையின் நிமித்தம் வருகிற அறியாமையும் இருக்குது. நம்ம எந்த அறியாமையில் மாட்டியிருக்கோம்? நம்மளே சிந்திச்சு பார்ப்போம். இது யாருக்கெல்லாம் வரும்? இன்னும் அந்த பார்ட்டி மூட், இன்னும் அந்த விருந்துனா சாப்பிட்றது அது மட்டும் இல்லை. இந்த உலக எல்லா ஆசவாசங்களில் இன்னும் என்ஜாய் பண்ணிட்டு இன்னும் செழிப்பாக இருக்க நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு நிலை அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த எல்லா சூழ்நிலையில் யார் ஒருத்தர் ரொம்ப பொறுமையாக இருக்காங்க? ஏசப்பா ரொம்ப பொறுமையாக இருக்கா. அவங்க பொறுமையாக இருக்கிறதுனால அவருடைய நேரம் ஸ்டாப் ஆகிடுமா? அங்கேயே இல்லை. அவருடைய வருகை நேரம் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த கிளாக் போயிட்டே தான் இருக்குது இல்லையா? அவர் பொறுமையாக இருக்கார். ஆனால் அது அந்த நேரம் சென்று கொண்டு தான் இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி வரும்? திடீர்னு சடுதியில் அழிவு சடுதியில் திடீர்னு. இப்போ நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம். இப்போ சமீபத்தில் நடந்த அந்த விஷயம் நம்மளுடைய மனதில் இருக்குது. சடுதியில் அழிவு இல்லை? பிளேனில் ஏறினவங்களுக்கும் பாதிப்பு, அங்கே ஏறாமல் அவங்களுடைய மெஸ்ஸில் சாப்பிட்டுட்டு இருந்த பிள்ளைங்க யோசிச்சிருப்பாங்களா? அவங்களுக்கு அப்படி ஒரு அழிவு அது என்னது? சடன்லி அவங்களுக்கு பிளான் பண்ணுறதுக்கு கூட டைம் கிடையாது இல்லை? ஐயோ அது விடுது, நான் ஓடணும் அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியாது. எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. நம்ம இப்போ ரொம்ப கூலாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக சேஃபாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப நல்லவங்களும் கிடையாது,
அங்கே இறந்து போனவங்க ரொம்ப கெட்டவங்கன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கி நம்ம தேவ கிருபையால் நம்ம வந்து உயிரோடு இருக்கணும். ஆண்டவர் எதுக்காக நம்மளை ஜீவனோடு வச்சுருக்கிறாரோ அதை நம்ம செயல்படுத்த நம்மளுடைய நேரங்களை நம்ம பயன்படுத்துவோம். கடைசி ராஜா, மூன்றாவது ராஜா. இந்த ராஜா யாருன்னா அந்த மூன்றாவது சாராரை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு ராஜா, தேவ ஜனங்களை விடுதலை செய்த ராஜா. இது யார்? கோரேஸ் ராஜா. இந்த ராஜா கூட ஒரு அந்நியான மார்க்கத்தில் இருந்த ராஜா தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இவர் வந்து என்ன பண்ணுறார்? தேவ ஜனங்களை விடுதலை செய்த ராஜா என்று நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த பாபிலோன் தேசம் தன்னை பற்றி என்ன யோசித்தது? என்னை யாராலையும் என்ன பண்ண முடியாது, வெல்லவே முடியாது, இன்வின்சிபிள், எங்களை யாராலையும் அசைக்க முடியாது, விழ வைக்கவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த தேசத்துக்கு இப்போ யார் வரா? கோரேஸ் ராஜா வரார். இப்போ இந்த பாபிலோன் நகரம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப செழிப்பாக இருந்துச்சு இல்லையா? அந்த கோல்டே வந்து சொல்லும் அது எப்படின்ட்டு. சரி, அப்போ இந்த சிட்டிக்குள்ளே என்ன ஓடிச்சோம்? ஒரு ஆறு, ஒரு ரிவர் கரெக்டாக. அந்த ரிவர் வந்து நதி ஓடிச்சு. ஓகே, ஒரு ரிவர் ஓடிச்சு. நம்ம சாதாரண இப்போ எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு கடப்பேரி லேக் இருக்குது. அதுக்கு எத்தனை பேர் நம்ம போயிருக்கோன்னு தெரில. ஆனால் நம்ம ஜன்னல்னு பார்த்தாலே அப்படி ஒரு பெருமை. நாங்கள் வந்து எங்கே இருக்கோம்? கடப்பேரி. எங்கள் வீட்டு பின்னாடி லேக் வியூ அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் நாங்கள் இருக்கோம். லேக் தெரியும், ஒரு பெருமை. அந்த ஒரு தண்ணி அங்கே இருக்கிறது, சாதாரண ஒரு தண்ணி இருக்கிற இடத்துல நம்ம இருந்தாலே நம்ம பெருமை பேசுகிறோம். அப்போ அந்த பாபிலோன் நகரம் எப்படி இருந்துச்சா? அந்த ஃபுல் நகரத்துக்கு இடையில வந்து என்ன ஓடிச்சான்? ஒரு நதியே ஓடி கிராஸ் ஆகி அடுத்த பக்கம் போச்சு. ஸோ எது அவங்களுடைய பெருமையாக இருந்துச்சோ அதுவே அவங்களுடைய விழுகைக்கு காரணமாக மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவம் நமக்கு ஃபுல் லக்ஸரி இல்லையா? எல்லாம் இருந்துச்சு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வீட்டுக்குள்ளேயே இப்போல்லாம் வந்து சிலர் ஸ்விம்மிங் பூல் வைக்கிறாங்க இல்லையா? வீட்டுக்குள்ளே ஸ்விம்மிங் பூல்னால் பெருசாக நினைப்போம் இல்லையா? அவங்களுக்கு வந்து ரிவரே அவங்களுடைய அந்த சிட்டிக்குள்ளே இருந்துச்சு. அப்போ இந்த கோரேஸ் ராஜா என்ன பண்ணுறாரு? அந்த நதியின் அந்த ஓட்டத்தை பாதியிலேருந்து என்ன பண்ணிடுறாரு? டைவர்ட் பண்ணி விட்டுறாரு. அந்த தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு அவர் ஒரு தடுப்பை வந்து அங்கே பண்ணுறாரு. அந்த தடுப்பு இதான உடனே என்ன ஆகுது? ஒரு கொஞ்சம் இடம் என்ன ஆகிடுது? என்னங்க ஆகும்? தடுப்பு போட்டால் தண்ணி வரலனா ஈரமாக இருக்குமா, காஞ்சி போயிடுமா? காஞ்சி போயிடும்ல. அப்போ அந்த காய்ந்த இடத்துலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க? உள்ளே நுழையிறதுக்கும் அவங்களுக்கு என்ன கிடைக்குது? ஒரு துவாரம். இவ்வளோ நாள் அந்த ராஜா என்ன யோசிச்சிருப்பார்? இந்த தண்ணி வருது, இவ்வளோ பெரிய மதில்கள் எல்லாம் இருக்குது, யாரும் எல்லாம் அவ்வளோ லேஸில் எங்கன்னா வர முடியாது, உள்ளே வர முடியாது. ஆனால் கோரேஸ் ராஜா என்ன பண்ணுறாரு? எவ்வளோ ஞானமாக அவர் வந்து, ஏன்னா தேவ திட்டம் நிறைவேறணும் இல்லையா? அவருடைய பிளான் நிறைவேறணும். இவர் அதை ஸ்டாப் பண்ணுறாரு. ட்ரை லேண்ட்லேருந்து உள்ளே நுழையிறாரு. அங்கே யாருமே இல்லை, எந்த ஒரு சிப்பாயோ யாருமே அங்கே டிஃபென்ஸ்க்கு யாருமே இல்லை. ஈஸியாக அவங்க என்ன பண்ணுறாங்க? நுழைஞ்சு உள்ளே வராங்க. அங்கே தான் அவங்க வந்து முற்றுகை போடுறத நம்ம பார்க்கிறோம். ஸோ எது அவங்களுக்கு பெருமையாக இருந்துச்சோ அதுவே அவங்களுக்கு என்னவா மாறிடுச்சு? அழிவுக்கு காரணமாக மாறிடுது. இது எப்போ நடக்குது? அந்த கேலி ராஜா என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? விருந்து கொண்டாடிட்டு இருக்கும்போது பின்னாடி இதில் எல்லாரும் விருந்தில் இருக்கும்போது பின்னாடி எங்கே யாருமே சிப்பாய் இல்லை, இவங்க இந்த வேலையை பார்க்குறோம். அப்போ எந்த நதி அது? பேரே சொல்ல, ஐப்ராத்து நதி, யூஃப்ரேட்டஸ். ஓகே, ஸோ எல்லாமே அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சு. ஆனால் அவர் அதை கண்டுக்காமல் விட்டுட்டார். அதனால் இந்த சைரஸ் பற்றி, இந்த கோரேஸ் பற்றி நம்ம பார்க்குறோம். ஏசாயா வந்து இந்த கோரேஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவரை பற்றி ஒரு தீர்க்க தரிசனத்தை எழுதியிருக்காரு. எங்கே எழுதியிருக்காரு? ஏசாயா 44:28. யாராவது வாசிங்க. தேவன் அவரை என்னென்று அழைச்சார்? சரி, இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? தேவன் அவரை என்ன அழைச்சார்? ஃபஸ்ட்டு இவர் என் மெய்ப்பன். அடுத்து இல்லை, அதுக்கப்புறம் இன்னொன்று அழைச்சார், எனக்கு பிரியமா, அனாயிண்டட். சரி, ஆண்டவர் அழைக்கிறாரு. என்ன சொல்கிறார்? இவர் இப்போ யாரை பற்றி? இது கோரேஸ் பற்றியா? கோரேஸ் பற்றி கொஞ்சம். ஆனால் முக்கியமாக யாரை குறித்து? ஏசப்பா குறித்து இங்கே சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனம். இவர் வந்து என்ன பண்ணுவார்? அந்த வெண்கல அந்த கதவுகளை முறியடிப்பார் என்று வந்து அவருடைய ஜனங்களை விடுதலை செய்வார் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல கோரேஸ் வந்து ஒரு சாதாரண ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரியில் வர ஒரு ராஜா மட்டும் இல்லை. ஆனால் இவர் யாரை பிரதிபலித்தார் அப்படின்னா, வரப்போகிற ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் பிரதிபலித்தார். இது எப்படிங்க? ஏசப்பாவை வந்து இவர் எப்படி பிரதிபலிப்பார்? இவர் வந்தார்,
தேவ ஜனங்களை என்ன பண்ணார்? விடுதலை செய்தார் இல்லையா? அதற்கப்புறம் அந்த யூதர்கள் எல்லாரையும் வந்து அவங்களுடைய நாட்டுக்கு திரும்பி போக சொன்னார். திரும்பி போய் எதை அவங்க கட்டினாங்க? தேவாலயத்தை கட்டினாங்க. அப்போ ஏசப்பாவும் என்ன பண்ண போகிறாரு? இதே கோரேஸ் ராஜா போல் மறுபடியும் அவர் வரப்போகிறாரு. பாபிலோனை எப்படி வந்து கோரேஸ் ராஜா வந்து டிஃபீட் பண்ணாரோ, வெல்னாரோ, அதே மாதிரி ஏசப்பா வந்து இந்த உலகத்தின் இந்த பாபிலோனை என்ன பண்ண போகிறாரு? முறியடிக்க போகிறாரு. தன்னுடைய ஜனங்களாகிய நம்மளை என்ன பண்ண போகிறாரு? விடுதலை செய்ய போகிறார். எங்கேருந்து? இந்த பாபிலோன் தேசத்துலேருந்து நம்மளை விடுதலை செய்ய போகிறார். நம்ம இருக்கிறது பாபிலோன் தானே? இல்லை எல்லாரும் வந்து இதுவே நம்மளுக்கு நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, இதே கொஞ்சம் ஹெவன் மாதிரி இருக்குன்ட்டு நினச்சிட்டிங்களா? அப்படி நினச்சிங்கன்னா ஐயோ வி ஆர் இன் டேஞ்சர் இல்லையா? இது பாபிலோன் நகரம், இங்கேருந்து நம்ம வேறு நம்ம ஊர், நமது தேசம் இந்த தேசம் இல்லை இல்லையா? எருசலேம், அந்த தேசத்துக்கு நாம் செல்ல வேண்டும். ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 16:12. வெளிப்படுத்தல் 16:12. சரி, இந்த வசனம் எவ்வளோ கிளியராக இருக்குது. இப்போ நம்மளுக்கு புரியுது இல்லையா? இந்த ஸ்டோரியெல்லாம் படிச்சுட்டு இப்போ எது வந்து ஐப்ராத் நதி என்ன, அது எப்படி வற்றி போகுது, எந்த சைட்லேருந்து வருவாங்களா அந்த ராஜா? சூரியன் எந்த சைடில் அங்கே உதிக்கும்? இங்கிலீஷில் சொல்லுங்கள். சில நேரத்தில் சில பிள்ளைங்களை கேட்டோம்னா அவங்களுக்கு வந்து வெஸ்ட்டாக ஈஸ்டான்னு தெரியாது. அப்படி எந்த சைடில் ரைஸ் ஆகும்? அப்போ நான் அவங்களுக்கு சொல்லுவேன், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, சூரியன் வரும்போது எப்படி இருக்குது? பளிச்சுன்னு சிரிச்சிட்டு வர மாதிரி இருக்குல்ல. அப்போ அது ஈன்னு சிரிச்சிட்டு வருது. அப்போ அது எந்த சைட்லேருந்து தான் உதிக்கும்? ஈஸ்ட்லேருந்து தான் உதிக்கும். ஏன்னா அது ஈன்னு சிரிச்சிட்டு வரும். ஸோ இனிமேல் நம்மளுக்கு வந்து அது மறக்காது இல்லையா? ஸோ அந்த கிங்ஸ் ஆஃப் த ஈஸ்ட் இல்லையா, சூரியன் உதிக்கும் அந்த திசையிலேருந்து அந்த ராஜாக்கள் வரும். இது யார்? கிறிஸ்துவும் அவருடைய கூட சேர்ந்து இருக்கும் அவருடைய சேனைகளும் ஒரு நாள் வருவாங்க. இப்போது அலாம் அடிச்சதுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸ்னூஸ் பட்டனா தூக்கி தூரம் தள்ளி விட்டுருவீங்களா? இல்லை கண்டுக்கவே மாட்டிங்களா? இல்லை எந்திரிச்சிருவீங்களா? ஏன்னா நம்ம இன்னைக்கு படித்தது அலாம் என்றது என்னது? எச்சரிப்பு. இந்த எச்சரிப்பை வந்து சிலர் என்ன பண்ணாங்க? கூர்ந்து கவனிச்சாங்க. கவனிச்சவங்க என்ன ஆனாங்க? காப்பாற்றப்பட்டாங்க. அது எந்த தேசம்? நினிவே பட்டணம். இரண்டாவது சாரார் என்ன பண்ணாங்க? நீங்கள் தான் சொல்வீங்க. இரண்டாவது ராஜா கேலி ராஜா, மறந்துட்டீங்களா? கேட்கல. எச்சரிப்பு எல்லா சத்தியமும் தெரியும், எல்லா ஹிஸ்ட்ரியும் தெரியும், ஆனால் அதுக்கு செவி சாய்க்கில் மாண்டு போனாங்க. மூன்றாவது சாரார் இந்த கோரேஸ் ராஜா என்ன பண்ணாங்க? அந்த காப்பாற்றுகிற அந்த எச்சரிப்பின் நேரத்தில் பிறரை காப்பாற்றணுன்ற அந்த ஒரு எண்ணம் இன்னைக்கு நமக்கு இருக்கா? இந்த உலகத்தில் யாருமே அழிஞ்சு போகக்கூடாது, அவங்க வந்து சாத்தானோட அலையக்கூடாதுன்ற அந்த ஒரு அக்கறை நிறைந்த ஒரு மனம் நமக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாக கேரிங் வில் சேஞ்ச் இன்டு ஷேரிங். நம்ம அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் ஆண்டோடைய சத்தியத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம். இக்னோர் பண்ணுறவங்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை திருப்பி கொடுக்கப்படாது. ஆனால் யார் தான் ஹீரோவாக இருப்பா? இந்த மூன்று சாராரில் யார் ஹீரோ? கேட்குறவங்க, கேட்காதவங்க, உதவி செய்கிறவங்க. யார் ஹீரோ? இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டேனே. உதவி மூன்றாவது சாரார். ஸோ கேட்குறவங்க மட்டும் இல்லை, கேட்குறவங்களுக்கு ஜீவன் உண்டு, கேட்காதவங்களுக்கு அழிவு உண்டு. ஆனால் ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு நித்திய ஜீவன் நிச்சயமாக உண்டு. நம்ம வெறும் கையை ஆண்டவர் முன்னாடி நிற்க வேண்டாம். ஸோ இன்றைக்கி நமக்கு கிடைக்கிற எச்சரிப்பில் நாம் என்ன செய்ய போகிறோம்? ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய எச்சரிப்புகள் ஒவ்வொன்றும் நம்மை பயமுறுத்துறதுக்கு இல்லை, நம்மளுடைய விசுவாசத்தில் நம்மளை எழுப்பி விடுறதுக்கு, நம்மளை அலர்ட் ஆக்கிறதுக்கு தான் இந்த ஒரு அலாம் கிளாக் மாதிரி இந்த எச்சரிக்கை நமக்கு இருக்க போகிறது. ஸோ நல்லா சிந்திச்சு அடுத்த முறை அலாம் அடிக்கும் போது ஆண்டவருடைய உண்மையான எச்சரிக்கை நம் காதில் கேட்கும் பொழுது, ஆண்டவரே இன்றைக்கி நான் இதை கேட்காமல் போகக்கூடாது, கேட்க எனக்கு பலன் தாங்க அப்படின்னு நம்ம செயல்படுவோம். நிச்சயமாக நம்ம சாதாரணமான மக்கள் இல்லை. ஒரே ஒரு வசனத்தோடு நம்ம நிறைவு செய்வோம். 1 பேதுரு, இது எல்லாருமே சேர்ந்து வாசிங்க, சேர்ந்து வாசிப்போம். 1 பேதுரு 2:9 எல்லாரும் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு இருக்கும். 1 பேதுரு 2:9. நம்ம எப்படிப்பட்ட மக்கள், நம்ம எப்படி எச்சரிப்புக்கு நம்ம செவி சாய்க்கணும்? வாசிப்போமா? நீங்கள் தான் வாசிக்கணும் தமிழ். ஓகே. நீங்களோ உங்களை
ஓகே, நம்மளை வந்து அந்த காலத்துலேருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்த தேவன் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறார்? நீங்கள் சோசன், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருடைய சொந்த காட்ஸ் ஜனம், பொசஷன், ஸ்பெஷல் பொசஷன். நம்ம அவருக்கு சொந்தமானவங்களாக நம்ம நடந்துக்கிறோமான்னு கொஞ்சம் சிந்திப்போம், செயல்படுவோம். நிச்சயமாக தேவனுடைய வருகையை வந்து நாம் துரிதப்படுத்துவோம். இந்த உருவகங்கள் எப்பொழுதுமே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய விசுவாசத்தை பலப்படுத்தவும், பிறரை நாம் பலப்படுத்தவும் நம் தேவனிடம் ஜெபிப்போம். எல்லோரும் நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, சுவாமி, இந்த நல்ல காலை வேலைக்காய் நன்றி செலுத்துக்கிறோம். நாங்கள் படித்த இந்த பாடத்திட்டத்திற்காய் நன்றி. இந்த காலாண்டு முழுவதிலும் நாங்கள் படித்த ஒவ்வொரு உருவகங்கள், மறைபொருள்கள், அடையாளங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தை எங்கள் மனதில் நாங்கள் சுமந்தவர்களாக, எங்கள் வாழ்க்கையில் அபியாசிக்கிறவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க, பலன் தாங்க. நாங்கள் எச்சரிப்புகளை கேட்டும் கேட்காத மாதிரி நாங்கள் இல்லாதபடிக்கு எச்சரிப்புக்கு செவி சாய்க்கிற பிள்ளைகளாகவும், பிறரை நாங்கள் அக்கறையோடு நாங்கள் சந்தித்து உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு பகிர்ந்து கொள்கிற அந்த மேலான பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் நல் உணர்வை எங்களுக்கு தாருங்க. தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமேன்.